இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், நியூ பேட்டர்னில் கேட்குறாங்க. இப்படி கேட்டாலே அது என்னன்னு நம்ம எடுத்துக்கணும்னா, நார்மலாக தேர்ட் ப்ரொபோஷன் கேட்பாங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மீன் ப்ரொபோஷன்னு கேட்காம இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம மீன் ப்ரொபோஷன் தான் எடுத்துக்கணும். மீன் ப்ரொபோஷன்னா எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ பை செகண்ட் வேல்யூ, அடுத்து வந்து தேர்ட் வேல்யூ டிவைடட் பை ஃபோர்த் வேல்யூன்னு எடுத்துக்கணும். அப்புறம் இருந்து ஃபஸ்ட் செகண்ட் வேல்யூவும் தேர்ட் வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் வேல்யூவும் ஃபோர்த் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே ஒய்யாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயரு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும். அப்போது இங்கே ஸ்கொயரில் இருக்கிறது இந்த சைடு இருந்தால் என்ன ஆகும், ரூட்டாக மாறும். இப்போ ரூட்லேருந்து நம்ம வெளில எடுக்கணும், என்ன பண்ணால் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் காமனாக வெளில எடுக்கணும். ஓகேங்களா? இங்கே 125 இருக்குன்னா 125 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 வாட்டி 5 வரும். இந்த 180க்கு எடுத்திங்கன்னா 2 2 வருது, 2 3 ஒரு 5 வருது. அப்போது 2 5க்கு ஒரு 5, 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3, 2 5க்கு ஒரு 5 எடுத்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 150. ஓகேங்களா? இது வந்து இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா விட்டுறாதீங்க. இதோ இப்படி வந்தாலே அது என்னென்னு அர்த்தம், மீன் ப்ரொபோஷன் அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்த சம் பாருங்கள். அதே மாதிரி 162 கொடுத்துருக்காங்க. இஸ்டு ஒய் ரேஷியோ ஒய் இஸ்டு 128. இதில் வந்து ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எழுதுங்க. 162 பை ஒய் ஈக்குவல் டு ஒய் பை 128. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 128 இன்ட்டு 162. ஒய் ஈக்குவல் டு 128 இன்ட்டு 162. அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுங்க. ஃபஸ்ட் 2 3க்கு ஒரு 3, 2 3க்கு ஒரு 3, 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்க 2க்கு ஒரு 2. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 இன்ட்டு 3 9, இந்த 2 2 4, இந்த 2 2 4. அப்போ 9 இன்ட்டு 16 வந்து 144. இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி கேட்டாலே மீன் ப்ரொபோஷன் தான், எந்த குழப்பமும் வேணாம் உங்களுக்கு.